வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரன் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இதுல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, எது மாதிரியான ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும், முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிடிசி அப்படிங்கிற கொரியர் டெலிவரியை ஃப்ரான்ச்சைஸாக எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிடிடிசியில் எத்தனை டைப் ஆஃப் கொரியர் பிஸ்னஸ் இருக்குது, இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரான்ச்சைஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிடிடிசி கொரியரோட பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும், என்னென்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கம்பெனியோட ரிலேட்டடாக தான் ஒர்க் ஆகும். இவங்களோட பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் யூனிட் ஃப்ரான்ச்சைஸு, மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ரான்ச்சைஸு, அடுத்தது கார்ப்பரேட் ஃப்ரான்ச்சைஸு. இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சிங்கிள் யூனிட் ஃப்ரான்ச்சைஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் டெரிட்டரி அண்டு பின்கோடு, அதாவது ஒரு ஏரியா லெவலில் ஒர்க் ஆகும். இந்த ஏரியா லெவலில் பார்த்தீங்கன்னா 95% ஆஃப் நெட்வொர்க் கவரிங்கும், அடுத்தது 75% ஆஃப் பிஸ்னஸ் லெவல் கவரிங்கும் ஒர்க் ஆகும். அடுத்தது மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டி லெவலில் ஒர்க் ஆகும். ஒரு சிட்டியில் இருக்கிறீங்கன்னா அந்த சிட்டிக்கு ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் தான் எடுக்க முடியும். அடுத்தது சூப்பர் ஃப்ரான்ச்சைஸ். சூப்பர் ஃப்ரான்ச்சைஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிட்டரி லெவல் அண்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சப்ளை பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ப்பரேட் ஃப்ரான்ச்சைஸ். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிஸ்னஸ் கான்ட்ராக்ட், அதாவது கார்ப்பரேட் நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் வச்சு நடத்துகிற மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ இவங்களோட ரெக்யூர்மெண்ட் எப்படி இருக்கும், என்னென்ன ப்ராசஸ், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். டிடிடிசி கொரியரோட ரெக்யூர்மெண்ட் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மல்டிபிள் ஸ்கீம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கீமை பொறுத்து தான் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கிடைக்கும். சிங்கிள் யூனிட் ஃப்ரான்ச்சைஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் கொடுக்குறாங்க. இவங்களோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸை எப்படி சிட்டியோட ரெலிவென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து நார்மல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்சிசைடட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூரல் அண்டு சேட்டலைட். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அடுத்தது இவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் அப்ளை பண்ணிங்கனாலும் அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க. அடுத்தது இவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ஏரியாவில் ரன் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து தான் கொடுக்குறாங்க. இந்த டிடிடிசி ஃப்ரான்ச்சைஸில் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற இடத்த பொறுத்து வித்தின் எ டேக்குள்ளே அவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிடிடிசியோட அப்ளிகேஷன் கைடு கொடுத்துருக்குறாங்க. இதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃப்ரான்ச்சைஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு அப்ளிகேஷன் கைடு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கேட்டகரி ஏல 1,50,000, கேட்டகரி பியில் பார்த்தீங்கன்னா 1 lakh, கேட்டகரி சியில் பார்த்தீங்கன்னா 50,000 இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க. அடுத்தது ஏரியா ரெக்யூர்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கணும், ரோடை ஃபேஸ் பண்ண மாதிரி உங்களோட ஷாப் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் வாங்குறதில்ல. இதுக்கு அவங்க வாங்குற ஃபீஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி டெபாசிட்டும் அண்டு ஷாப் செட்டப் பண்ணுறதுக்கான காஸ்ட் மட்டும் வாங்கிக்கிறாங்க. அடுத்தது ராயல்ட்டி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் ராயல்ட்டி அண்டு டர்ன் ஓவர் கொடுக்குறாங்க. அடுத்தது மார்க்கெட்டிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனி டஸ் 5% ஆஃப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஏல பார்த்தீங்கன்னா 1 lakh rupees, பியில் பார்த்தீங்கன்னா 50,000 rupees, சியில் பார்த்தீங்கன்னா 25,000 rupees. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 20% ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி ரெக்யூர்டு பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 4 எம்ப்ளாயி வேணும்,
பி கேட்டகரி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3 எம்ப்ளாயி, சி கேட்டகரி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 எம்ப்ளாயி வேணும். அடுத்தது எக்ஸ்பெக்டட் பிரேக் ஈவன் டைம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 20%. அடுத்தது ஆவரேஜ் பிஸ்னஸ் ஃப்ரம் ஃப்ரான்ச்சைஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரியில் 1,50,000 பெர் மந்த், பி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 75,000 பெர் மந்த், சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 40,000 பெர் மந்த். இந்த மாதிரி ஸ்கீமுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா DTDC.in அப்படிங்கிற சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே டேப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே ஸ்கீம்ஸ்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இவங்களோட ஸ்கோப் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராஸ்பெக்ட், அதாவது த்ரூ ரெஃபரன்ஸ், பர்சனல் கான்டாக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்டெப் 2, இது பார்த்தீங்கன்னா டே 1ஓட ஆக்டிவிட்டி. இதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி கம்பெனி. அடுத்தது அப்ளிகேஷன் அண்ட் டிஸ்கஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்டெப் 3, இதில் பார்த்தீங்கன்னா டே 2ஓட ஆக்டிவிட்டீஸ். இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் தி ப்ரெமிசஸ் அண்ட் ஆஃபீஸ், உங்களோட ஆஃபீஸை விசிட் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்தது ஸ்டெப் 4, இதுவும் பார்த்தீங்கன்னா டே 3ஓட ஆக்டிவிட்டீஸ். இதில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃப்ரம் தி அப்ளிகேஷன் ஃப்ரான்ச்சைஸை. அடுத்தது ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா டே 3 அண்ட் 4ஓட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் த அபவ் டாக்குமெண்டேஷன். இதில் இவங்க உங்ககிட்ட இருந்து சில டாக்குமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிடி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் வந்திருக்கணும். அடுத்தது ஐடென்டிட்டி ப்ரூஃப், அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப், அடுத்தது லீவ் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரெடென்ஷியல்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் ரெஃபரன்ஸ். இது எல்லாமே உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது ஸ்டெப் 6, இதுவும் டே 5ஓட ஆக்டிவிட்டி. இதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷனோட ப்ராசஸ். இதில் தான் உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டெப் 7, டே 6 அண்ட் 7ஓட ஆக்டிவிட்டீஸ். இதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஃப்ரம் தி RCM அண்ட் ZHCM, அடுத்தது RM, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஹெட், அடுத்தது ROM, ZOM, அடுத்தது GM. இவங்க கிட்ட இருந்தெல்லாம் அப்ரூவல் வாங்கி உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அடுத்தது ஸ்டெப் 9, இதில் பார்த்தீங்கன்னா டே 9, 10, 11, 12ஓட ஆக்டிவிட்டீஸ். இதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ட்ரைனிங்கு, சேனல் டெப்ட், ஆப்ரேஷன்ஸ், IT, CSS, அக்கௌண்ட்ஸு, சேல்ஸ் இதை பற்றிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தது ஸ்டெப் 10, டே 13ஓட ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஆஃப் தி ட்ரைனிங் ஃப்ரான்ச்சைஸ் பை சைன் பை த RM அண்ட் GM. அடுத்தது ஸ்டெப் 11, டே 14ஓட ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிங் ஓவர் தி வெல்கம் கிட் அண்ட் ரீஜனல் ஆஃபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு HDD இதெல்லாம் கொடுத்துருவாங்க. டே 12, அதாவது டே 15ஓட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தி ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வாங்க ஃப்ரான்ச்சைஸ் சேல்ஸ் என்கொயரி ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கான்டாக்ட் அஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு சேல்ஸ் என்கொயரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிரும். இந்த பேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட நேம், அடுத்தது உங்களோட ஆர்கனைசேஷன், அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட கான்டாக்ட் நம்பர், அடுத்தது மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதை என்ட்ரி பண்ணணும். அடுத்தது வெப்சைட்டு, அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது ஜிப் கோடு, அடுத்தது எந்த ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த சிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க. அடுத்தது என்கொயரி டைப், ஃப்ரான்ச்சைஸ் வேணுமா, இல்லை கார்பரேட் கஸ்டமரா, இல்லை இ-காமர்ஸ் கஸ்டமரா, இல்லை எந்த டைப் ஆஃப் கஸ்டமருங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கீழே டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஃப்ரான்ச்சைஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் அரவுண்ட் யூ, பக்கத்தில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸ்பெக்டட் பிஸ்னஸ் மந்த், அதாவது மந்த்லி எவ்வளோ டர்ன் ஓவர் ஆகும் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது மெயின் காம்படிட்டர், உங்களுக்கு காம்படிட்டராக வேறு ஏதாவது கொரியர் ஆஃபீஸ் இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேல்ஸ் என்கொயரி, இதில் உங்களுக்கு ஏதாவது கமாண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கமாண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்டுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.